ஆர்ப்பரிக்கின்ற அந்த ஆண்டவனை வெளிக்கொணரும் பொழுது தோன்றிய மகா கணபதி இதோ எங்கள் விக்கிரங்கள் தீர்ப்பதற்காக எம்பெருமாட்டிக்கு சமாந்தரமாக இதோ இன்னும் கொஞ்சம் முன்பாக வந்து எம்பெருமாட்டியினுடைய வளம் வந்தது இந்த தேவசேனைக்கு பக்கபலமாக அவன் அருள்பாலிக்க முதல் தேவிலே ஏறுவதற்காக வந்து கொண்டிருக்கிறான். அவனை வணங்கி இடம் விடுங்கள். இடமும் வளமுமாக அவனுக்காய் எம்பெருமான் மகாகணபதிக்கு வணங்குங்கள். வடச்சியை பராபரமாய் பயங்கு விநாயகர்கள் உணர்ந்து சென்னி அளவுகளா அதிக சமுந்தர தேக மகோதரர்தான் அமிர்ந்து காக்க இடது நெற்றியை என்றும் வழங்கியே காதிபர் காக்க உருவம் தம்மை கலவின் மகோதரர் காக்க கடவிலிகள் காலச்சந்திரனார் காக்க கவின் வளரும் அதரம் கசமுகர் காக்க காலம் கணக்கீர காக்க நவிசை புதன் கிரிசை சுதர் காக்க நனிபாக்கியம் விநாயகர் காக்க அவிநகை குந்துகர் காக்க செஞ்சவி பாச்சவாணி காக்க தமிழ் திரளாது வந்தடி போல் வளர்மணி நாசியை சிந்தினாதர் காக்க ராமரும் முகந்தன்னை சுரேசன் அணி காக்க தலம் கணேசர் காக்க வாமம் மொழி இருதோள் பயங்கி கண்ட பூர்வதாம் நகர்ந்து காக்க ஏமும் ஒரு மணிமுறை விக்கிர விலாசகன் காக்க இதயம் தன்னை தோமகளும் கருணாதர் காக்க அகத்தினை சுழங்கி ஏறம்பர் காக்க பக்கம் இரண்டையும் தராதர் காக்க இரட்டத்தை பாவம் நீக்கும் விக்கினகரன் காக்க விலங்கிலிங்க பியால ஊரணம் காக்க சக்குயம் தன்னை வைக்கிற தொண்டர் காக்க சகனத்தை அள்ளல் உக்கரவன் காக்க ஊருமே மங்களமூர்த்தி வந்து காக்க தாழ்முலம் தான் மகாமூர்த்தி காக்க இருபதம் ஏகநந்தர் காக்க வாழ்கரங்கி பிரசாமர் காக்க நோயாண்டலத்தில் மனசாபூரர் காக்க இரள்பதுமாத்தர் காக்க கேழ்கரவன் நகங்கள் விநாயகர் காக்க இலக்கினில் புத்தீசர் காக்க அக்கினியில் சித்தீசர் காக்க உமா ரசகண்ணன் காக்க திகழதீச தக்கரிதிவன் காக்க வடகிழக்கில் ஈசனந்தரைய காக்க ஏகதந்தர் பகல் முழுதும் காக்க இரவிலும் சாந்தி இரண்டன் மாட்டும் ஓகையில் விக்கின கிருது காக்க இறக்காத பூதம் உருவேலாத மோகினிப்பை இவையாதும் உயிர்த்திருந்தால் வரும் தீர முடிவில்லாத வேகம் பிரிவளவும் விளங்கு பூவாசாந்தம் வரைந்து காக்க மதி ஞானம் தவந்தானம் மானம் மொழி புகழ் முழம்பன் சரீரம் முற்றும் பதிவானதன் தானியம் கிரகம் மனைவி மைந்தர்வை நட்பாதி கதியாவும் கலந்து சர்வாயுதர் காக்க வென்று சிவிலங்கமிழர் காக்க கரியாதி எல்லாம் திகழர் காக்க என்று இவ்வாறு இதுதனை முக்காலமும் மோதிரின் முன்பால் இடையூறு ஒன்றும் வந்தரா முனிவர்கள் அறிவின்றால் யாரும் வருவதினாலும் மற்ற பிரதேகம் பின்னியர வட்சதேகம் ஆகி மண்ணும் மகாகணபதியுடைய துணையோடு எம்பெருமாட்டி பராசக்தி எங்கள் குருவாகிய பாஸ்கர குருக்கள் சித்தனாக சிவத்ரி பாஸ்கர குருக்களுடைய தலைமையிலே அஷ்ட திக்குகளுக்கும் குரு ஜொலிக்க வந்து கொண்டிருக்கிறாள். எல்லா திசைகளில் உள்ள பக்தர்கள் இடம் தந்து வளம் சேர்க்கும் வாழ்வுக்காய் இடம் தந்து அருள் பெறுக. ஓம் சக்தி. மீண்டும் மறுமுறை அறிய தருகின்றோம். தயவு செய்து காவடி பாச்சம்பு கற்பூரச்சட்டி என்பவர்கள் தெற்கு வாசலுக்கு செல்லுமாறு காண்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். அம்பிகை 2ஆம் தேதி நலம் பெறுவதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு. நேர்த்திக்கடன் செலுத்துவதை தீண்டக்கூடாது, உடலால் தீண்டக்கூடாது. ஆகவே பக்தர்களே அவர்களுக்கு நம்பிடுங்கள். அவர்களுடைய உடல் இப்பொழுது தேவசேனையாக அதை ஏந்தியவர்களுக்கும் நீங்கள் இடம் தந்திருங்கள். இந்த பாதையிலே வரும் பொழுது பிரதான வாயை மூடி ஓம் கொஞ்சம் பின்னுக்கு போகும். நிக்க முன்னுக்கு போகும். முன்னுக்கு போகும். காவடியை அபிராமிப்பட்டர் கூறியது போல் மணியே நிக்க வேண்டாம் அணியே அணுகாதவர்க்கு அந்த அழகிய காட்சி மிகவும் அழகாக இருக்கின்றது. அடியார்கள் முன்னுக்கு போங்க. முன்னுக்கு போவோம். பராசக்தி நம்மை கடந்து செல்லுகிறாள். தயவு செய்து முன்னுக்கு போவோம். ஆந்திர பிரதேசத்திலிருந்து
மன்னிக்க வேண்டும். ஒரு சிறுமி கஜானா கிருப்சாவில் இருந்து வந்திருக்கக்கூடிய சிறுமி இங்கு தனியே இங்கு அதிகரிப்பதற்கு பிரதானமாக கேட்டுக்கொள்கிறோம். இங்கே பெண்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் நீங்கள் இடையூறு செய்யாமல் நிற்குமாறு அன்போடு கேட்டுக் கொள்கிறோம். பெறுவதற்காக நெரிசல் தொடர்ச்சியாக வந்து இந்த ஆணைய இப்பொழுது ஆணையத்துக்குள் நெரிசல் இல்லாமல் இருப்பதால் தயவு செய்து நீங்கள் இப்பொழுது அரசியல் செய்வது அரசியல் கடையில் அரசியலை பெற்று உள்ளே அரசியல்களை செய்து கொள்ளலாம் என்பதையும் அறிய பெறுகின்றோம். உங்களுக்கு தேவையான எல்லா தினம் கம்பெனி காமாட்சியம்பாள் ஆணையத்தில் 33வது சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் இப்போது நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. ஆகவே அறியாமலே இப்போது ஆணையத்துக்குள் நீங்கள் அர்ச்சனை செய்வர்கள் ஆணையத்துக்குள் அர்ச்சனை செய்து கொள்ளலாம் என்பதை அறிய தெரிவித்தோம். தண்ணீர் தங்கள் வழங்குகின்றவர்கள் தயவு செய்து இங்கு அறிவிப்பு நிலையத்திலே அயலிலே ஏராளமானவர்கள் மற்றும் இங்கு தண்ணீர் பந்தல் இன்று இன்றியமையாத பூஜை திருக்கடமையாக இருக்கிறது. ஆகவே இந்த வாத்திய கலைஞருக்கு தேவையான தாக சாந்திக்கும் இங்கே காவடி இந்த அன்னதான நீங்கள் இருக்கிற இடத்தில் பதிவாகி சரியாக இல்லை. இசையை போர்க்கருவியாக பாவித்து பண்டைய நாகர்கள் இந்த யாழியை அழைத்தார்கள். ஆகவே வீரத்தின் சின்னமாக்கிய தமிழர்களின் ஒரு அடையாளமாக உள்ள யாழிகள் 2 பக்கமாக இருந்து வடம் பிடித்து இழுத்து எம்பெருமாக்கியை அழைத்துச் செல்லும் அந்த வீர செயலை பக்தி மார்க்கமாக செய்யும் அறத்தின் கடமையை செய்ய காத்திருங்கள். இதோ எம்பெருமாக்கி 2ஆம் வீதி வடம் வந்து எம்பெருமாக்கியுடைய தேர்ப்பட்டி உள்ள இடத்தில் புண்ணிய பூஜைகளோடு அரங்கேறி இருக்கிறார் என்பதை நாம் பயபக்தியோடு காவிரி எடுப்பவர்களுக்கு தண்ணீர் சாந்தி செய்பவர்கள் இப்பொழுது இருந்து தங்களுடைய சேவைகளை செய்து வருகின்றார்கள். அன்பான ஐயார்களே, நீங்கள் அங்கு சென்று தண்ணீர் தானத்தை அறிந்து கொள்ளுமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கிறோம். மற்றும் சுவரட்டிகள் அல்லது விளம்பரங்கள் சம்பந்தமான நிறைய காட்சிகள் இருக்கிறது. அவை அவற்றை நீங்களே பாத்திரப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். குப்பத்தட்டிகளை போட்டு ஐயார்களே, உங்கள் உடல்களை நீங்களே இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வேண்டுகோளை மூலஸ்தானத்துக்குள்ள அம்பாளுக்கு நீங்கள் அர்ச்சனைகளை செய்து உங்களின் காணிக்கைகளை செலுத்துமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கின்றோம். இங்கே இந்த ஏராளமாக நின்று கலைக்கிறார்கள். ஆகவே ஆலயத்திற்கு வருவதற்கு அது வெறும் தரமாக இருக்கிறது. ஆலயத்தினுடைய பிரதான வாயிலுடைய 2 பக்கத்திலும் இடம் பெற்று இருக்க வேண்டியது மிக முக்கியமான கடமை என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள். சரிதானே அஞ்சார்களே? நீங்கள் வீதிகளில் இடையூறுள்ள வாயில் எப்பொழுதும் மக்கள் நடமாடுவதற்கு பக்தர்கள் வருவதற்கு எந்த இடையூறும் இல்லாமல் இருக்க வேண்டும். அவர்கள் வரும் பொழுது தோன்றத்தை மட்டும் பார்த்துக் கொண்டு வர வேண்டும். ஆகவே இடையிலே எந்த தங்கு தடையும் இருக்கக்கூடாது, ஒன்றிக்க வேண்டும். அங்கு இருக்கக்கூடிய 7 கலசங்களிலும் இருக்கக்கூடிய லோகத்தின் கூட்டம் இடமளிக்க வேண்டும் என்பதையும் மிக தார்மீக பொறுப்பாக எங்களுடைய மதம் கூறிய ஆலய நிர்வாகம் அந்த அதிகாரிகளோடு பேசியிருக்கிறார்கள். அவர்களுடைய விஷயங்களை அறியாமல் இருக்கக்கூடும். தயவு செய்து நிர்வாகத்தினுடைய அனுமதியை பெறாதவர்கள் இந்த கடைகளை அப்புறப்படுத்துங்கள். இல்லையே இவரிடத்திலிருந்து அதை உரிய முறையை ஆலோசனை பெற்றுக் கொள்ளுமாறு கடை வைத்து பாதையிலே
வேலையில் இருந்தும் கூறியிருக்கின்றார்கள். ஆகவே இது எப்படியோ அவர்களை நாங்கள் கௌரவிக்க வேண்டியது பொறுப்பு. அந்த அடிப்படையிலே இப்பொழுது அவர்களுக்குரிய கௌரவம் செய்யப்படுகிறது. Ich freue mich sehr, heute hier zu sein und diese beeindruckende Zeremonie mit Ihnen feiern zu dürfen. Seien Sie herzlich willkommen in Hamm, das jetzt für einen Tag Zentrum sein darf. Zentrum für Ihren Glauben, Zentrum für das Feiern Ihres Glaubens hier in Üntrop am Tempel. Und wir sind stolz darauf. Wir sind stolz auf genau diese Vielfalt, die Sie hier bekommen, und fühlen Sie sich wohl in Hamm. Ich schließe mich den Worten des Oberbürgermeisters an, heiße Sie herzlich willkommen und ich möchte mich ganz, ganz herzlich bedanken als Bezirksbürgermeister, hier wieder bei Ihrer Veranstaltung sein. Wir beiden sind immer wieder begeistert und freuen uns, wie Sie feiern. அடுத்து எங்களுடைய குரு பீடத்தில் இருந்து ஸ்ரீ ஆதிசங்கருடைய பீடத்தில் இருந்து எங்களுக்கு இங்கே ஒரு நற்செய்தி வந்திருக்கின்றது. அதாவது நற்செய்தி என்பதை விட வாழ்த்து செய்தி, ஆசை செய்தி, அதை விட அதுக்கு மேலாக கூட சொல்லலாம். இதை பார்த்து அம்பாள் மகிழ்ச்சியிலே சொன்னாலாம், எலினாவுடன் கூட பின்னாடி வர முடியாது, நான் உனக்கு முன்பே சொல்லியிருந்தேன், எங்கே என்னுடைய கொலுசு சத்தம் கேட்கவில்லையோ அங்கே நான் நின்று விடுவேன். இந்த இடத்துக்கு ஜெர்மனியில் இருக்கக்கூடிய இந்த இடத்துக்கு வந்து வேலை, படிப்பு முதலான பல காரியங்களை பண்ணிட்டு இந்த வேலைகளுக்கு நடுவில் நம்முடைய சமஸ்கிருத உற்சவங்கள், பூஜை, ஆராதனம் முதலான பல ஆன்மீக காரியங்களை பண்ணிக்கொண்டு வந்திருக்கிறது மிகவும் சந்தோஷகரமான ஒரு விஷயம். இது எல்லோரும் கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. பல பேர் வேலைக்காக, படிப்புக்காக இந்த பாரத தேசத்திலிருந்து பல இடங்களுக்கு போயிருப்பார். ஆனால் அங்கு போனதுக்கு அப்புறம் இந்த பாரத தேசத்தின் கலாச்சாரம், பகவதாரம் இது எல்லாத்தையும் மறந்துட்டு அங்கு போனதுக்கு அப்புறம் இது எல்லாத்தையும் விட்டுடுவார். ஆனால் இந்த நாட்டு பண்றது ரொம்ப தப்பு. இந்த இடத்துல எல்லோரும் நன்றாக தெரிந்து கொண்டு இந்த மாதிரி யார் வெளிநாட்டு போயிருக்காரோ அவர்கள் எல்லோரும் இதை நன்றாக அவருடைய பையன் வந்து ஊருக்கு போய் 6 வருஷங்கள் நல்லா படிச்சுட்டு வந்துருக்கான். வேதம், சாஸ்திரம் எல்லாத்தையும் படிச்சுட்டு வந்துட்டு இருக்கான். அன்னைக்கு அவன் எல்லாத்தையும் முடிச்சுட்டு திருப்பி வீட்டுக்கு வரான். அந்த வர அன்னைக்கு அப்பா வந்து காத்துட்டு இருக்காரு. இன்னைக்கு எங்க பையன் வந்து எல்லாத்தையும் படிப்பெல்லாம் முடிச்சுட்டு அங்கு வருவா, அவனை பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசையோட காத்துட்டு இருந்தார். அப்ப இந்த பையன் வந்துட்டு இருந்தான். இந்த திருவிழாவில் நாம் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். அடியவர்களே இப்போது பணம் எடுத்துக் கொடுக்கப்பட்டு அதற்கான வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றபடியால்
வேண்டும். அதற்கு அமைதியாக இருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அது இந்நாளுக்கு கருத்து கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இப்போது ஐயா அவர்களுக்கு நீங்கள் ஏற்படுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். முக்கியமாக இந்த கவனத்தில் இருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது அங்கே தேங்காய் அடிக்கிறார்கள். தயவு செய்து அங்கே அடிப்பவர்கள் அங்கே பிரிவர்கள் கவனமாக அடிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அங்கே இடையூறும் இல்லாமல் அந்த தேங்காயை அடித்துவிட்டு நீங்கள் அதை ஒதுக்க வேண்டும். காரணம் செயற்படும் வழியாக இருப்பதால் அதை ஒதுக்குவதற்கான ஆயத்தங்களையும் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இப்பொழுது தேங்காய் அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். கவனமாக உழைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். 3 பெண்கள் இங்கே நல்லவர்கள் இருக்கிறார்கள். சிறுமிகள் தயவு செய்து உடனடியாக பெற்றார்கள். பிள்ளைகளை பார்த்து இல்லாவிட்டால் நீங்கள் காரியாளர்கள் அதிகமாக இருக்கின்றது. வெளியூர் வாயில் நிற்பவர்கள் அங்கே தேர் பெறும்போது நீங்கள் படம் கொடுப்பவர்களுக்கு இடமளிக்குமாறு அவர்களுக்கு உதவி செய்யும்படி என கேட்டுக் கொள்கின்றேன். என்று கேட்டால் இது ஒரு வெறும் டான்ஸ் அல்ல, அவர்கள் நேர்த்திக்கடனுக்கு செய்வதாகும். ஆகவே அதற்கு நாங்கள் ஒத்துழைப்பதுதான் சால சொல்வதை தவிர நீங்கள் ஒரு வேளை டான்ஸ் ஆட விரும்பினால் தனியாக உங்களுக்கு ஒரு நாள் ஒதுக்கி தரப்படும். அதிலே நீங்கள் காவடி டான்ஸ் தனியாக ஆடலாம். இது பக்திபூர்வமாக செய்யப்படுகின்ற ஒரு உற்சவமாகும். ஆகவே காவடி ஆடுகிறவர்களும் அதே போன்று ஆட வேண்டும். அதே நேரத்தில் பக்கத்தில் நிற்கிறவர்களும் அவர்களுக்கு ஒத்தாசை பிடிக்க வேண்டும். அதோடு செடில் பிடிப்பவர்கள் அதிகமான அனுபவசாலிகளும் இருக்க மாட்டார்கள். அவர்கள் உடம்பிலே உள்ள தோல் பிரிகிற அளவுக்கு இழுக்கக்கூடாது என்பதையும் நான் இங்கே எச்சரிக்கப்படுகின்றேன். இதை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்று சொல்லி உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்து கற்பூர சட்டி. இப்ப தொடர்ந்து 3வது வீதி வருகின்றவர்கள் அறம் பழக்கம் அம்மையே போற்றி, அரசலம் குமரியே போற்றி, அப்பர் துணிமருந்தே போற்றி, அமுத நாயகியே போற்றி, அருந்தவ நாயகியே போற்றி, அருள்முறை அம்மையே போற்றி, ஆலவாய்க்கரசியே போற்றி, ஆறுமுகத்தின் அன்னையே போற்றுகின்ற இந்த நேரத்திலே ஆதீனகந்தமாகிய ஆறுமுக பாஸ்கர குருக்கள் அவர்களால் நிறைவேற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்ற பல திருப்பணிகளை நீங்கள் கண்டு கொண்டிருக்கிறீர்கள். எமது ராஜகோபுரத்தின் முன்பாக மிகவும் அழகான முறையிலே காரியத்திலே வழங்கி இந்த பட்டிச்சீட்டினை பெற்றுக் கொள்வதோடு உங்களுடைய முழு ஒத்துழைப்பையும் செய்யுமாறு அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். அது மட்டுமல்லாமல் தீர்த்தக்கேணியுமே அங்கே அமைக்கப்பட்டு சிறந்த முறையிலே இவ்வருடம் அம்பிகையானவள் கலாச்சார மன்ற வளாகத்திலே தீர்த்தமாக இருக்கின்றால் அதற்குரிய செலவுகளும் அங்கே கொடுக்கப்படக்கூடிய அந்த நன்கொடைகள் தான் எமது ஆலயத்தை வளர்த்து செல்லும் கூடியது. எங்களுடைய ஆலய ஆதீனகத்தமாகிய சிவஸ்ரீ பாஸ்கர குருக்களுடைய முயற்சி என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அவர்களால் மட்டும் நாம் இதனை செய்துவிட முடியாது. உங்களுடைய ஒவ்வொருவருடைய பங்களிப்பும் அதற்கு நிச்சயமாக தேவை. எனவே வாரி வழங்குங்கள். நிதி மிகுந்தவர் பொக்குவை தானீர், நிதி குறைந்தவர் காசுகள் தானீர், அதுவும் மற்றவர் வாச்சொல்லருளீர், ஆண்மையாளர் உழைப்பினர் நல்கீர் என்று கூறப்படுகிறது. எனவே வாரி வழங்குங்கள். அம்பிகளுடைய ஆலயத்தை வளர்த்தெடுக்க வாரி வழங்குமாறு அன்போடு கேட்டு நிற்கின்றோம். முக்கியமாக இப்பொழுது அன்னதானம் வழங்கிக் கொண்டிருக்கின்ற அங்கே குப்பை குளங்கள் இருக்கின்றது. அங்கே குப்பை குளங்கள் உங்கள் சட்டத்தில் இந்த ஆலயத்தை சுத்தமாக வைத்திருக்கிறது உங்களுக்கு பிறப்பு. ஆகவே அடியார்களே, இந்த ஆலயத்தில் நீங்கள் அன்னதானத்தை வேண்டி அதன் பின்னர் நீங்கள் அங்கே அமைந்திருக்கும் குப்பை கூடங்களில் குப்பைகளை போடுமாறு கேட்டுக் கொள்கின்றோம். கம்ஸ்ரீ காமாட்சி அம்பாள் இன்று 33வது வருடாந்த மகோத்சவ தேர்ச்சி விழாவை சிறப்பு ஆலயத்துக்குள் அர்ச்சனை செய்வர்கள் இப்பொழுது அர்ச்சனை கடையில் அர்ச்சனை பெற்று ஆலயத்துக்குள் அர்ச்சனைகளை செய்யலாம் என்பதை அறியப்படுகின்றோம். தயவுசெய்து உங்களுக்கு தேவையான
ஆகவே நெருக்கடி இல்லாமல் ஒருவரின் ஒருவராக சென்று நீங்கள் உணவுகளை பெற்றுக் கொள்ளலாம். தாராளமான உணவுகள் அங்கே செய்யப்பட்டிருக்கின்றன. எல்லோருக்குமே அந்த உணவுகள் கிடைக்கும். அப்போது உங்களுடைய ஆதரவுகள் உணவுகள் இவர்களுக்கு நீங்களே பொறுப்பாளர்கள். எனவே நெரிசல்களாக இருக்காமல் அவர்கள் அவ்வாறான விடயங்களையும் கவனித்துக் கொள்ளுங்கள். பின்பு அம்மா கோவிலுக்கு வந்து அதனை காணவில்லை என்றோ அல்லது அம்மா கோவிலில் பழி போடுவதோ ஏற்படுத்தி கொண்டு அவரது மகோத்சவ திருவிழா இன்று சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது
பரிஸ்டார் என்பவரை தந்த வழக்கமாக வந்து அறிவித்திருக்கிறார். பரிஸ்டார் என்பவர் இந்த நாராஜ் என்பவர் சௌனாவை தேடி கொண்டிருக்கிறார். ஜவனா சேவார சுந்தரத்தை சேவார சுந்தரம் ஜவனா தேடி கொண்டிருக்கிறார். அதை சந்திக்கவும் கடந்த காலத்தில் கூட அல்ல, அது இவர்கள் இந்த ஆலயத்திலிருந்து அந்த வாகன விண்ணப்பிக்கிறார்கள். அப்படி இருப்பாளர்கள் இவர்களை அப்படி நிறுவனங்களை நீங்களாகவே வேண்டும். ஏற்பாடுகள் இதுவரை வந்தது போல அடிக்கடி வந்து எங்களிடம் முறைப்பாடு செய்கிறீர்கள். தயவு செய்து உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களை நீங்களாக சேர்த்துக் கொள்ளுங்கள். இந்நேரத்தில் அதிகமாக எந்தவிதமான அவசியம் அவசரமான விஷயங்களுக்கு மட்டுமாக இந்த காரியாலயத்தை செயல்படுத்தப்படும். ஒன்றிலிருந்து வருகை தந்த அகிலகுமாரி அவர்கள் சுற்றிலிருந்து வந்தவர். தயவு செய்து அவருடைய உறவுக்காரர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். விரைந்து பாருங்கள். ஆம், கண்டுபிடிக்கப்பட்டவர். கடாவிலிருந்து வருகிறது. அவர்களுடைய கைகளிலுமே தொலைபேசிகள் வைத்திருக்கின்றபடியினால் நீங்கள் தொலைபேசியூடாகவே நீங்கள் கேட்டவர்களை கண்டுபிடிக்க முடியும். தயவுசெய்து மிகவும் முக்கியமான அறிவித்தலை மட்டும் அறிவிப்பு நிலையத்துக்கு தந்துள்ளவாறு ஏனைய அறிவிப்புகளும் ஆலயம் சம்பந்தப்பட்டமாக இருக்க வேண்டும் என்பதையும் அன்பாக கேட்டுக் கொள்கின்றோம். அறிவித்தலான்றோ அர்ச்சனா வெற்றி அவர்களை அவருடைய அம்மா தேடிக்கொண்டிருக்கிறார். நீண்ட நேரமாக எங்கிருந்தாலும் ராமியாலயத்தில் வந்து சந்திக்குமாறு அன்புடன் வேண்டியிருக்கிறோம். பிரச்சனை